குழுவில் வந்து இணைகிற பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை வந்து தலையிடுவது, அவர்கள் கணவன் உங்களை செக்ஸ் ரீதியாக திருப்திப்படுத்த முடியுதா அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட அந்தரங்கங்களை திரட்டும் பொழுது தனக்கு பாலியல் கணவனால் தன்னை திருத்தக்கூடிய விஷயத்த வந்து பல பெண்கள் அதில் வந்து சொல்லியிருக்கிறத நானே பார்த்துருக்கேன். அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கணவனுக்கு தெரியாம உனக்கு பிடிச்ச மாதிரி வேற உன்னோட இருன்னு சொல்லி பேசுறாங்க. இது வந்து சட்டப்படி குற்றம். ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக நீ தயாராவதற்கு மூளைச்சலவை செய்வது குற்ற செயல். அதைத்தான் வந்து லூலுக்குள்ள வந்து பவானி லூலு அப்படின்னு நிறைய பேர் எல்லாமே அதை செஞ்சு மற்ற பெண்களை வந்து அவங்களுக்கு தெரிந்த ஆண்கள் கிட்ட அனுப்புறாங்க. அவங்களே ஆண்கள் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த ஆணோட இரு, அவன் ஒருவனே உனக்கு இருக்கக்கூடாது, தேர்ந்தெடுக்கக்கூடாது. இன்னைக்கு இவ நாளைக்கு இன்னொருத்தவன், இன்னும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி மாத்திட்டு இருக்கணும்ன்றாங்க. லூலுக்கு வந்து 40 ஃபேக் ஐடிக்கு மேல ஃபேஸ்புக் ஐடி வச்சிருக்காங்க. அப்படி கிட்டத்தட்ட 300 பெண்களை வந்து அவங்களால சேர்க்க முடிஞ்சு. அந்த குழு இல்லாம அவங்கள அந்தரகமா செக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, நிர்வாணமா உட்காந்து தண்ணி அடிக்கிறதுக்கு அதுல ஒரு ரகசிய குழு வச்சிருக்காங்க. நான் பேச ஆரம்பிச்ச குழுல வந்து 150 பெண்கள் இருக்காங்க. லூலு வந்து என்ன பண்றாங்க, இவங்க வச்சுக்கிற 150 பேர் இருக்கிற குழுல வந்து பெண்களை வந்து நீங்க ஜட்டி பாடியோட போட்டோ போடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் குழு தானே நம்ம போடுவோம், துண்டு கட்டின் படம் போறது அதெல்லாம் நடக்குது. ஆனா அந்த குழுவில் இருக்கிற சில பெண்கள் பாஸ்வேர்டு வந்து தன்னுடைய காதலுக்கு தந்துக்கிட்டு அந்த குழுல சொல்லாம மறைக்கிறாங்க. லூலு வந்து தன்னுடைய ஆண் அட்மின்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கு தெரியாம கொடுக்குறாங்க. எல்லாருமே அது பாக்குறது மற்ற பெண்களுக்கு தெரியல. லைவ் செக்ஸ் நடந்திருக்கு. தமிழ் வெளி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பிரான்ஸ் தமிழச்சி வந்து வந்திருக்காங்க. கடந்த ஒரு 4-5 வருடமாக வந்து பிரான்ஸ் தமிழச்சி வந்து திராவிட இயக்கங்கள் எல்லாரு மேலேயும் வந்து சுபவீர பாண்டியன் இன்னும் பல பேர் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது குறித்து பேச போகிறோம். இப்போ என்ன நிலைமையில் இருக்குங்கிறது குறித்து பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களாக வந்து நீங்கள் வந்து இந்த லூலு குறித்து பேசுகிறீங்க, அந்த லூலுக்கு பின்னாடி உள்ள கும்பல் குறித்து பேசுகிறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு இதுக்கு நியாயம் கிடைச்சதாகவோ, இதுக்கு ஒரு இதுக்கு யாரும் உங்களை வந்து கேட்டு அதுக்கான தண்டனை கிடைச்சதாகவோ இது வரைக்கும் நடக்கல. இப்போ என்ன நிலையில் இருக்குது? இப்போ வந்து லூலு குறித்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, நீங்கள் பல பேர்கிட்ட அந்த பஞ்சாயத்தாகவும் அணுகிருக்கீங்க. இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? ஃபஸ்ட்டு உங்களுடைய கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இருக்கா. நான் பொதுவாகவே வந்து இந்திய அரசியல் அதிகமாக கவனிக்க ஒரு நபர். வழக்குகள் தொடர்பாகவே இந்தியாவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு அதிகமாகத்தான் தீர்ப்பு வருது. இப்போ ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னாக்க நாங்கள் பெண்கள் அமைப்பு சார்பாக எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற காவல்துறைக்கு நாங்கள் ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு எடுத்துகிட்டு போனால் 2 தினங்களுக்காக அது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு விசாரணைக்கு உட்படுத்தி குறைஞ்சபட்சம் ஒரு வருடத்துக்குள்ளேயே தீர்ப்பு வந்துடும். ரொம்ப விரைவாக எல்லாமே நடக்கும். பெண்கள் அமைப்பு ரீதியாக வந்து பெண்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வந்து அவங்க வந்து தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து கூட எதுவுமே சேர்த்து அந்த அளவுக்கு சமூக பாதுகாப்போட அங்கே அரசியல் தலையீடு கிடையாது. ஆமா, முதன்மையான அரசியல் தலையீடு கிடையாது. தலையீடு இருந்தாலும் பெண்கள் அமைப்புக்கு முன்பாக அப்படி ஒரு அரசியல் வருதுன்னா அதை அம்பலப்படுத்தும் பொழுது அந்த கட்சி சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு பதட்டம் இது வரும். அது ஒரு பெரிய அரசியலாக மாறிடும். அதில் வந்து அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அமைப்புகள் ரீதியாக இயங்குற நாங்கள் வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், சட்ட ரீதியாக ஒரு பெண் பிரச்சனைக்கு அது சரியான அணுகுமுறைன்றது அரசியல்வாதிகளுக்கே தெரியும். அது நம்ம ஊர் அரசியல்வாதியோட ஒப்பிடும்பொழுது அந்த ஊர் எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே மாதிரி ஒரு மனநிலை கொண்டவர்கள்னு சொல்ல முடியாது. மக்களுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி தான் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் தங்களை புதுப்பிச்சுக்கிறாங்க. அரசியல் அங்கே வந்து வியாபாரமாக பார்க்கல. வியாபாரமாக பார்த்தா அதுக்கான ரிசல்ட் வந்து மக்கள் கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். எனக்கே தெரியும், நான் வந்து இந்திய தேசிய மகளிர் ஆணையம் மூலியமாக தான் இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 4 வருடங்களாக போயிட்டுருக்கு. என்னுடைய வழக்கை வந்து புகார் பதிவு செய்யறதுக்கு இன்னும் நான் போராடிட்டுருக்கேன். அப்போ பாருங்க, 4 வருடங்கள் போராட்டமே, 4 வருடங்கள் தொடர் பிரச்சாரம். இன்னமும் புகார் பதிவு பண்ணலையா? இன்னும் பதிவு பண்ணல. ஆனால் பதிவு பண்ணிட்டதாக வந்து தேசிய மாநில நாட்டத்தில் கடந்த 2023 தமிழக காவல்துறை வந்து நாங்கள் தமிழச்சியை விசாரணைக்கு உட்படுத்தணும், முன்னுக்கு பின் முரணான தகவலை வந்து சொல்கிறாங்க. தமிழச்சி வந்து லூலு குழு உள்ள அவங்களே அவங்களுடைய படங்களை வந்து வெளியிட்டுட்டு இது ஒரு பெண்கள் குழுன்றதால நான் வந்து தெரியாமல் வெளியிட்டுட்டேன்னு தமிழச்சியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே தவறான பொய்யான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து தமிழச்சி குற்றச்சாட்டு வைக்கிற
அனைத்தும் வந்து இந்திய சட்டத்திட்டத்துக்கு சட்டத்திட்டத்தில் எந்த பிரிவின் கீழும் வரல. அதால வந்து இந்த வழக்கை வந்து நாங்கள் மூடினோம்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் ஆணையத்துக்கு சென்ற வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பாருங்க, என்னை வந்து விசாரணைக்கு உட்படுத்தல, அடையாளம் தெரியாத நபர்கள் மீதான குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு சொல்றாங்க. நான் வந்து தொடர்ந்து பெரியார் சரவணன் குறித்து கடந்த 4 வருடங்களாக பேசி வர்ற சுபவி, சுந்தரவல்லி, குளத்தூர்மணி, இவர்களுக்கு வந்து குழுவுல நேரடி சுந்தரவல்லிக்கு அந்த குழுக்குள்ள ஒரு சில பெண்களை ஊக்குவிக்கிற தொடர்பு இருக்கு, சுந்தரவல்லிக்கு இருக்கு. ஆனா குளத்தூர்மணிக்கு இல்லை. சுபவிக்கு வந்து வேற சில விஷயங்கள் காரணமாக ஒரு பெரியார் சரண் கூட ஒரு நெருக்கமான ஒரு நட்பு ஏற்கனவே நீண்ட காலமாக குடும்ப நட்பாகவே இருக்கு. அவருக்கு வேற சில ஒர்க்லாம் வந்து பெரியார் சரண் மூலியமாக வேற சில ஒர்க்னா திராவிட இயக்கங்கள் சார்ந்த வேலைகளா இல்லை இந்த லூலு குழு சார்ந்த வேலைகள்? இங்க எல்லாமே வந்து ஒரு அரசியல் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கு கீழேயும் வந்து அடியார் கூட்டம்னு வச்சிருக்காங்க. அது பிரான்ஸ்ல இல்லை, இந்தியா மாதிரி கீழே நாடுகள்ல வந்து ஒரு அரசியல்வாதிகள்னாக்கா எடுபடி வேலையாட்கள் அல்லது தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக மிரட்டி அடுத்தவங்க கிட்ட இருந்து பொருட்களை அபகரிப்பது, ஒரு பந்தா காட்டுறவருக்காக ஒரு 10-20 பேரை, அதாவது ஜால்ரான்னு சொல்லலாம், ஒரு ஜால்ரா கூட்டத்தை தன்னுடைய வச்சுக்கிற மனநிலை கொண்டவர்கள் இல்லையா. இப்ப சுபவியுடைய இது பார்த்தாக்கா ஒரு அமைப்பு தான் வச்சிருக்காரு. அவர் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் நிற்கும் பொழுது, திமுக ஆதரவான தொடர்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கும் பொழுது அவருக்கான இப்போ கூட சமீபத்தில் பொறுப்புகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ வந்து அவர் கருத்தியலேருந்து திமுகவுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஆதரவான விமர்சிக்க வேண்டியது எதுவுமே விமர்சிக்கிறதில்லை. ஏன்னா அவங்க ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து பெரியாரியல்வாதின்னு சொல்லிக்கிறார். பெரியாரியலை அவர் எதுக்காக யூஸ் பண்ணுறாரு? அவர் பெரியாரியலாக வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு நீண்ட காலமாக ஒரு பெரியாரியவாதியாக மேடை பேச்சுகளிலும் எழுத்துக்களிலும் சிந்தனைகளின் வெளிப்பாடாக ஒரு உரையாடல் மூலியமாக சமூகத்தால் அவர் வந்து ஒரு பெரியாரியவாதியாக அங்கீகரிக்கப்படுது. ஆனால் இந்த பெரியாரிய அடையாளங்களை தன்னுள் வைத்து கொண்டு அதன் ஊடாக பயணிக்கிற விரும்பவர்கள் அந்த அடையாளத்தின் மூலமாக தங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா, பதவியோ அல்லது அந்த இந்த ஒரு அரசியல். நீங்களும் ஒரு ஒரு பெரியார் ஆதரவாளர், நீங்களும் ஒரு திராவிட ஆதரவாளராக முன்னாடி இருந்தீங்க, இப்பயும் இருக்கீங்களான்ட்டு தெரியல. ஆனால் திராவிட ஆதரவாளராக பெரியார் ஆதரவாளராக இருந்தீங்க. ஏன் இவங்களே எதிர்த்து நீங்க பேசுறீங்க? இப்போ வந்து இவங்களும் திராவிடத்துக்கும் பெரியாருக்கும் ஒரு முக்கியமான நபர்கள் தானே. நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க, திராவிட ஆதரவாளர்னு. நான் வந்து என்னுடைய வாசிப்பு என்பது வந்து பெரியாரோட சுருங்கிய வட்டத்தில் இருக்கிறது இல்லை. நான் வந்து மார்க்சியம், லெனினிசம், ஸ்டாலினிசம், இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு கருத்தியல் வந்து வாசிப்புக்கு உட்படுத்திய நபர்கள் வந்து அமைப்பு ரீதியாக நாங்கள் இன்வால்வ் ஆகிறோம். ஒரு வாசிப்பை வாசிட்டு ஒரு தனி பெண் எதுவுமே இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் இப்போ தான் ஃபேஸ்புக் வருது. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ விஷயங்களை உள்வாங்கியிருக்கிறேன். இந்த கருத்தியலை நான் வாழும் சமகால சமூகத்தில் நடக்கிற அரசியலோட சமூகவியலோட பொருத்தி பார்ப்பது, அது எனக்கு ஒரு ஆர்வம். சிறு வயதிலேருந்து அரசியல் மீதான ஒரு ஆர்வம், சமூக இதுகளில் அமைப்புகளில் வந்து இயங்குவதெல்லாம் ஒரு ஆர்வமாக இருக்கும் பொழுது என்னுடைய 20 வயதுகளே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களில், கட்சிகள் கிடையாது, கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் பயணிக்கிற ஒரு நபராக இருப்பேன். அது அங்கே நடக்கிற பிரச்சாரங்கள், கூட்டங்கள், அதில் பயணிக்கும் பொழுது அங்கே உள்வாங்கிற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது இன்னும் ஒரு நம்மளை மேன்மைப்படுத்துகிற நிலைமைக்கு போகிறப்போ பெண்கள் அமைப்பு அதுக்குள்ளே இன்வாகிற அந்த பெண்கள் அமைப்பு தான் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற அமைப்பாக இருக்குது. அப்போது அங்கேயும் வந்து பெண்ணிய சிந்தனைகள் வந்து பயிற்றுவிக்கப்படுவாங்க. எங்களுக்கு வந்து இந்தியா மாதிரி கிடையாது. அப்போ அங்கே வந்து ஒரு பெண்ணிய பிரச்சனையை, ஒரு சமூக பிரச்சனை, அதை எப்படி பார்ப்பது அப்படின்றது வரும். அந்தந்த காலகட்டத்துக்கு இருக்கிற பெண்ணிய பிரச்சனை கூட விவாதத்துக்குள்ளாகும். உலகம் முழுவதுமான பெண்ணியம் கூட விமர்சனத்துக்கு அல்லது ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதெல்லாம் எடுக்கும். யுனெஸ்கோ, அமெரிஸ்ட்ரியில் கூட அதெல்லாம் வந்து கணக்கீடுகள் குறித்து விவாதங்கள்லாம் நிறையா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையிலும் வந்து இடம்பெறும். நாங்கள் அந்த மீட்டிங்க்கெலாம் போவோம். அப்போ வந்து பெண் மீது நடக்கப்படுகிற அதனால பெண்கள் குறித்து பேசுனா அந்த பெரியார் மேல உங்களுக்கு அந்த கருத்துக்கள் மேல உங்களுக்கு அப்படி நான் சொல்ல விரும்பல. இதை வந்து நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்த ஒரு கருத்தியல் என்பது அதை வந்து எப்படி செயல் ஊக்கம் பெறுகுதுன்றதுக்கு வந்து அந்த மார்க்சியம், லெனினிஸ்ட் இருக்கிற பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் வந்து போராட்ட குணத்தை உருவாக்குவது, சமகால பெண்ணியத்தை அந்த பெண்ணியம் தன்னையை தரவமைத்துக்கொள், அவ்வாறு தரவமைப்பு கொண்டது தான் ஃபெமினிசம்.
ஃபெமினிசம் எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரி இருக்காது. 1880கள் தான் வந்து ஃபெமினிசம்ன்ற சிஸ்டமே வருது. இந்த ரொம்ப ஒரு குறுகிய பெண்ணியம் அரசியல் பற்றி ஒரு நீண்ட உரையாடல் வந்து ஐரோப்பா மேற்கத்திய நாடுகள் நடந்திருக்கு. ஃபெமினிசம்ன்ற ஒரு கருத்தே வந்து 1800கள் அப்படின்னு தான் வர ஆரம்பிக்குது. அது ஒரு இன்றைய நம்ம சமகால ஃபெமினிசம்ன்றது வந்து 4வது பெண்ணிய அலை பெண்ணியமாக இப்போ நிற்கிது. இந்த தமிழ்நாட்டில் வந்து 4ஆம் அலை பெண்ணியமே தெரியாமல் இருக்குது. இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் பெண் விடுதலை தான் வந்து தமிழ்நாட்டில் முதன்மைப்படுத்தப்படுது. அப்போது தமிழ்நாட்டில் வந்து மார்க்சிய கட்சிகள் இருக்குது, அமைப்புகள் இருக்குது. அவர்கள் வெளியிடுற பெண்ணிய மார்க்சிய பெண்ணியம்லாம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இதையெல்லாம் விட பெரியார் தான் முதன்மைப்படுத்தப்படுகிறார். இதுதான் சிறந்த பெண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு முதன்மைப்படுத்தும் பொழுது அவர்கள் வந்து முதன்மை இந்த சமகால பெண்கள் இருக்காங்களா, இளைஞர்கள் இளைஞர்கள் ஒரு ஃபெமினிசம்னு தெருவில் கூட பெண் ஏன் அடிமையாளன்ற ஒரு புத்தகத்தை தாண்டி அவங்களுக்கு வந்து பெரியார் பெண்ணியத்தை பற்றி பேசுவதற்கு எதுவும் இருக்காது. பெண் விடுதலைங்கிறது வந்து பெண் சுதந்திரமாங்கிறது தான் இவங்க இப்போ லூலு இவங்கெல்லாம் வைக்கிற அவங்களோட இது பெரியார் வைக்கிறது வந்து பெண் சுதந்திரமா இருக்கணும், தனிப்பட்ட அவங்க வந்து வாழ்க்கையில வந்து எல்லாத்துலேயுமே வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த பெரியார் சொன்ன கொள்கைக்கும் இவங்களும் கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி தானே இருக்கு. இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பெரியார் மட்டும் பெண் சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்ல, உலகம் முழுவதுமே ஃபெமினிசம் கருத்து என்பது வந்து பெண் பொருளாதார அவர் பேர் சொல்லி தானே இவங்க எல்லாம் பண்றாங்க. இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். முதல்ல பெரியார் வந்து பேசுகிற பெண்ணியம் என்னன்னாக்கா, பெரியார் வந்து கட்டற்ற பாலுறவு பெண்ணியத்தை பேசவே இல்லை. இவங்க வந்து பேசுகிறாங்கன்னாக்கா யார் அப்படி பேச முற்படுறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். பெரியார் கட்டற்ற பாலுறவு குறித்து பெண்ணியத்தில் பேசவே இல்லை. பெரியார் வந்து ஆணுக்கு இருக்கும் ஒழுக்கம் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும் பேசுறாரு. அப்ப ஆணுக்கு என்ன ஒழுக்கத்தை வந்து பெரியார் முன்னிறுத்துறாருனாக்கா, உன்னுடைய ஒழுக்கம் சார்ந்தது வந்து அடுத்தவர்களுடைய அத்துமீறாத விதமாகவும் அநாகரிகமாகவும் விம்சைப்படுத்த விதமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பொது ஒழுக்கம். நீ சாதிய ரீதியாக நீ வந்து இழிந்த சாதின்னு வந்து பேசினா அது அடுத்தவனுடைய உரிமையை பறிப்பது, அவனை அவமானப்படுத்துவது, தனக்கு சமமாக நடத்த மறுப்பது, அதுதான் வந்து அப்படியான ஒரு விஷயத்த பெண் விடுதலை சிந்தனை பெரியார் பார்க்குறார். ஒரு ஆண் எவ்வளவு இந்த சமூகத்தில் சமமாக நடத்தப்படுகிறானோ அதே சமத்துவத்தோடு பெண்கள் நடத்தப்பட வேண்டும். அந்த பெண்ணியத்தை வந்து வென்றெடுப்பதற்காக பெண்களே வந்து தங்களுடைய விடுதலைக்காக போராட வேண்டுமே தவிர, பெண் விடுதலைக்காக ஒரு ஆண் ஒரு பெண் விடுதலை பேசுபவன் என்று சொன்னால் பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை உண்டாகுமா அப்படின்னு வந்து பெண்களே பெண்களுக்கான விடுதலையை பேச வேண்டும் என்ற அளவுக்குலாம் ரொம்ப தீவிரமாக பேசுறாரு. ஆனால் பெரியார் பேசுகிற பெண்ணிய கருத்தை சில லாபிஸ்டுகள் எல்லா இயக்கங்களும் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருப்பாங்க, மார்க்சிஸ்டுகள் இருப்பாங்க, மாவோயிஸ்டுகளில் கூட சிலர் இருப்பாங்க. ஆனால் மாவோயிஸ்டுகள் இருந்தால் உடனடியாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க, கட்சி அமைப்புகளுக்கு வெளியேற்றப்படுவாங்க. ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற மார்க்சிய லெனின மாவோயிஸ்ட் அமைப்புகளிலே கூட இவ்வாறான பாலியல் குற்றங்கள் நடந்தாக்க உடனடியாக விசாரணைக்கப்பட்டு உடனே வெளியேற்றப்படுகிற எல்லாம் தான் தமிழ்நாடு நிலவரத்தில் இருக்குது. அவங்க வந்து கட்சி சார்ந்து கூட்டணி வைக்கிற விஷயங்கள்லாம் விடுங்க. ஒரு பாலியல் குற்றவாளியை வந்து கடுமையான கண்டிக்கிற இது வந்து அந்த இது கட்சிகள்ல இருக்கு. இவங்க தான் பெண். இல்லை இல்லை இல்லை, நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான நான் முடிச்சுட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். அப்போ மாவோயிஸ்டுகளும் லெனின மாவோயிஸ்டுகள் அமைப்புகள் இந்த முரண்பாடு வந்து ஏன் பெரியார் இயக்கத்தில் இல்லைன்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கிற ஒரு விஷயத்த வந்து தனிப்பட்ட விஷயமா பார்க்குறாங்க. ஆனா ஒரு தனிப்பட்ட விஷயம் எதுவுமே கிடையாது. தனி மனித சுதந்திரம் தானே அதுதான் தனி மனித சுதந்திரம் வச்சுக்கோ. இப்ப வந்து தனி மனித சுதந்திரம் என்பது வந்து அடுத்தவர்களுடைய எல்லையை தொடாதபடி அந்தங்க நுழையாதபடி இருக்க வேண்டியதுனாக்கா, தனி மனித சுதந்திரன்றதை வந்து நம்ம பாலியல் சூழ்நிலைக்கு வந்து நுழைக்க முடியாது. இந்த சமூகம் வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமா இருக்கு. இந்த ஆணாதிக்க சமூகத்துல வந்து ஒரு பெண் ஒரு ஆணை நோக்கி காதல் வயப்படும் பொழுது அந்த பெண் அவன் உறுதியா அவன் நினைக்கிறான், இவன் வந்து நம்ம வந்து திருமணம் செஞ்சுக்கலாம், இவன் நம்ம கணவன் மனைவியா வாழலான்ற ஒரு எண்ணப்போக்குடு தான் ஒரு ஆணை வந்து அணுகும் பொழுது தன்னை ஒப்படைக்கோ தயாராக ஒரு அவங்களுடைய செக்ஸ் தொடர்புன்றது வந்து எப்படி முடியுதுன்றது ஒரு இது இருக்கு. ஆனா இங்க இதுல இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம லூலு குழுக்குள்ளே வருவோம். லூலு குழுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையான பெண்கள் திருமணமான பெண்கள். அந்த பெண்களை சுரண்டுபவர்கள் பெரும்பாலான ஆண்கள், அனைவரும் திருமணமான ஆண்கள். அவங்க 2 பேருக்கும் சுதந்திரம் இருக்குதா? ஒரு நிமிஷம். திருமணமான
பெண் தன் திருமணமான கணவனுக்கு தெரியாமல் ஒரு ஆணிடம் வரான்னு வச்சுங்களா, ஒரு ஆண் மனைவிக்கு தெரியாம அந்த செக்ஸ் தொடர்புக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்கா, ஒரு காலகட்டத்தில் அது இந்திய சட்டப்படி வந்து அது குற்றம் கிடையாது. ஆனால் சமூக ரீதியாக அது வந்து விமர்சனத்துக்கு உட்படுற ஒரு இதாக இருக்குது. சட்டப்படி அது குற்றச் செயல் கிடையாது. ஆனால் அந்த ஆணால் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டால் அந்த பெண் வந்து வந்தா அது ஆனா விமர்சனத்துக்கு விருப்பப்பட்டு தானே மேம் அந்த குழுவில் வந்து லூலு குழுவில் வந்து விருப்பப்பட்டு தான் இவங்க போறாங்க, விருப்பப்பட்டு தான் இணைஞ்சு அவங்க கூட பயணிக்கிறாங்க போது எப்படி அவங்கள வந்து நம்ம குற்றச்சாட்டு சொல்லலாம்? இப்போ வந்து ஒரு லூலு குழுவில் வந்து இணைகிற பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை வந்து தலையிடுவது, அவர்கள் கணவன் உங்களை செக்ஸ் ரீதியாக திருப்திப்படுத்த முடியுதா அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட அந்தரங்கங்களை திரட்டும் பொழுது தனக்கு பாலியல் கணவனால் தன்னை திருத்தக்கூடிய விஷயத்தை வந்து பல பெண்கள் அதில் வந்து சொல்லியிருக்கிறத நானே பார்த்துருக்கேன். அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கணவனுக்கு தெரியாமல் உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒன்னோட இருன்னு சொல்லி பேசுகிறாங்க. இது வந்து சட்டப்படி குற்றம். ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக நீ தயாராவதற்கு மூளைச்சலவை செய்வது குற்ற செயல். அதைத்தான் வந்து லூலுக்குள்ள வந்து பவானி லூலு அப்படின்னு நிறைய பேர் எல்லாமே அதை செஞ்சு மற்ற பெண்களை வந்து அவங்களுக்கு தெரிந்த ஆண்கள் கிட்ட அனுப்புறாங்க. இவங்க வந்து ஆண்களை தேர்ந்தெடுக்கல, அவங்களே ஆண்கள் கொடுக்குறாங்க. ஏன் அதை கூட இன்னைக்கு இந்த ஆணோட அவனோட வந்து சென்டிமெண்டா இணங்கி அவன் ஒருவனே உனக்கு இருக்கக்கூடாது, தேர்ந்தெடுக்கக்கூடாது. இன்னைக்கு நாளைக்கு இன்னொருத்தவன் இன்னும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி மாத்திட்டு இருக்கணும்ன்றாங்க. இது விபச்சாரம்ன்றாங்க. இது விபச்சாரம் நாங்க பார்க்குறோம். அது வந்து அது பெண் சுதந்திரம்ன்றாங்க. அது பெண் சுதந்திரம்னு கிடையாது. அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க, அந்த பெண்களை நீங்கள் தயார் பண்ணுறாங்க. அவங்க சுயேட்சையா இயங்கலை. இது குற்றச்செயல். இதுதான் இப்போ கேஸ் ஆகிருக்கு. இந்த கேஸில் தான் வந்து பெண்களை விபச்சாரத்துக்கு தூண்டியதற்காக குற்றவாளியாக குற்றவாளியாக லூலு வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து குற்றச்சாட்டு சொல்லியோ இல்லை புகார் கொடுத்த எதுவுமே பண்ணல. நீங்கள் சார்பாக நீங்கள் தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இல்லையே இப்போ கூட போயிட்டு நம்ம சற்று முன்பு ஒரு கேஸில் முடிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அங்கே ஒரு அந்த லூலு வந்திருக்காங்க, அங்கே குற்றவாளி வந்திருக்காங்க. நீதிபதி வந்து விபச்சார வழக்காக பதிவு செய்ய சொல்லி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இப்போ விசாரணை போயிருக்கு. 5 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. சிறையில் வந்து 4 பேர். லூலு வந்து லூலு குழுவில் உள்ளவங்க இல்லை அந்த பெண்ணை வந்து நான் சொல்கிற ஒரு பெண்ணை வந்து லூலு வந்து அந்த குழுவில் இருக்கிற இன்னொரு பெண் வந்து அந்த பெண்ணை வந்து தனக்கு தெரிந்த ஒரு ஆணுக்கிட்ட வந்து அனுப்பி செக்ஸ் பண்ண வச்சதை வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க. லூலு வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க. லூலு கிடையாது, அந்த குழுல இருந்து ஒரு பெண் அதை வச்சு மிரட்டி இவன் கூட நீ படுத்து இல்லையா, அதனால ஒரு பணம் மாதம் கொடுன்றாங்க. அது சட்டவிரோத செயல் தானே. அந்த பெண் வந்து திருமணமானவங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இதுதான் நம்ம கொஞ்ச நாள் போயிட்டு வந்து அதுக்கு தான் லூலு இன்னைக்கு வந்திருக்குது. ஆமாம், தடுத்து நிறுத்தப்பட்டது. அவங்க வந்து இது இந்தியாவுக்குள்ளே வந்தாலே கைது செய்கிற உத்தரவு வந்து 2021 வந்துடுச்சு. சரிங்களா? இதில் நான் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 5-6 பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னுடைய விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் வந்து சொன்னீங்க நீங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. எப்படி நீங்கள் அந்த குழுவில் எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி நீங்கள் அதை இணைஞ்சிங்க அப்படின்னு? நான் அதை இணையவே இல்லையே, அதை நான் இல்லவே இல்லையே. நான் லூலு குழு கிடையாது. லூலு குழு கிடையாது. இல்லை, எங்கள் ஒரு விஷயம் நீங்கள் எப்படி என்னை சுருக்கி பார்க்குறீங்கன்னாக்கா, நான் தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, நான் வைக்கிற கேள்வி கிடையாது. பொதுவாக வந்து எல்லாரும் உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு. இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கேள்வி. நம்ம அதுக்கு ஒவ்வொன்றா நம்ம ஆன்சர் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரான்ஸில் வந்து நான் என்னுடைய பொறுப்புகள் பதவிகள் நான் என்ன ஒர்க்கில் இருக்கிறேன் எல்லாமே வந்து வெளிப்படையாக நான் பல விஷயம் வெளியில் பேசுறது கிடையாது. நான் வெறும் தமிழ் சமூகத்தை பொறுத்த மட்டும் ஃபேஸ்புக்கில் மட்டும் என்னுடைய அரசியலை வந்து நான் பதிவு செய்வேன், அல்லது எனக்கு தெரிஞ்ச இடதுசாரி சிந்தனைகளை பதிவு செய்கிற ஒரு நபராகத்தான் இருக்கிறதால நான் ஒரு சாதாரணமாக மற்ற பெண்களை போல இணையத்தில் வந்து இந்த மாதிரி பேசிட்டு போகிற ஒரு நபராக நினைக்கிறாங்க. அப்படியான சூழலில் இருக்கும் பொழுது நான் 2019 ஏப்ரல் மாதம் ஒரு பெண் வந்து அந்த குழுவில் இருக்கிற பெண்கள் வந்து சில பெண்கள் அதுக்குள்ளே பாதிப்புக்குள்ளான விஷயங்கள் வந்து என்கிட்ட வந்து பகிராங்க ஃபேஸ்புக் வழியாக. அதாவது இந்த ஃபேஸ்புக் கிடையாது, அது இப்போ முடக்கிட்டாங்க. பழைய ஃபேஸ்புக்கில் நான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 27 லட்சத்துக்கு மேற்பட்ட இருந்த அந்த ஃபேஸ்புக்கில் தான் வந்து அந்த பெண்கள் வந்து தகவல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஆதரவுகள் அவங்க தான் கொடுக்கும் பொழுது எதுக்காக சொல்கிறாங்கனாக்கா, 2017 லூலு குழு சர்ச்சை நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் பாதிக்கப்படுற ஏதோ ஒரு பெண் வந்து பேச முற்படும் பொழுது லூலுக்கு வந்து 40 ஃபேக் ஐடிக்கு மேலே ஃபேஸ்புக் ஐடி வச்சுருக்காங்க.
அப்போ அந்த மனநிலையை யோசிச்சு பாருங்க. நம்மளால ஒரு ஃபேஸ்புக் ஐடியை வச்சுக்கிட்டு சில வாட்ட போத் பாஸ் கூட மறந்துடுறோம், பாஸ்வேர்டு கூட மறந்துடுறோம். 40 வச்சு மெயின்டைன் பண்ணுற மனநிலையில் இருக்கிற ஒருத்தவங்க அவங்களே 40 ஃபேஸ்புக் ஐடி வச்சுருக்காங்கன்னா, அவங்கள மாதிரி அவங்களுக்கு ஆதரவாளர்கள் எல்லாருமே அதே மாதிரி 30-40 வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இதில் வந்து அந்த பெண்ணுடைய அந்தரங்களை தகவலை வந்து எடுத்து போட்டு மிரட்டும் போது அவள் பயந்து ஃபேஸ்புக் விட்டே ஓட்டிடுறாங்க. அப்புறம் வந்து அது விவாதமாக உருவாகினாக்கா லூலு வந்து ஃபேஸ்புக்கு குழுவை வந்து மூடிட்டு இன்னொரு குழு உருவாக்குறாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க குழுவை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சர்ச்சை உருவானா புதிய பெண்களை வந்து சேர்க்குறாங்க. அப்படி கிட்டத்தட்ட 300 பெண்களை வந்து அவங்களால சேர்க்க முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அந்த குழு இல்லாமல் அவங்கள அந்தரகமாக செக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நிர்வாணமாக உட்காந்து தண்ணி அடிக்கிறதுக்கு அதில் ஒரு ரகசிய குழு வச்சுருக்காங்க. அதில் இப்போ உதாரணத்துக்கு நான் பேச ஆரம்பித்த குழுவில் வந்து 180 பெண்கள் இருக்காங்க. அந்த 180 பெண்களும் அந்த ஒரு குழுவே ரகசிய குழு தான். குழுவா இல்லை வாட்ஸ்அப் மாதிரி? வாட்ஸ்அப் குழு இருக்கு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்காங்க. காதல் கட்ட பஞ்சாயத்துன்னு ஒன்று வச்சுருக்காங்க. லூலு, பவானி இருக்காங்க, லூலு கணவரும் இருக்காங்க, எல்லாமே ஆண்கள். ஆனால் பவானியை மட்டும் ஏன் லூலு வந்து தேர்ந்தெடுக்கணும்? அப்புறம் காதல் பஞ்சாயத்து 2ன்னு ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுருக்காங்க, அதுலேயும் ஆண்கள் இருக்காங்க. ஆனால் லூலுவுடன் இணைந்த அந்த 180 பெண்களில் 179 பெண்கள் ஏன் அந்த வாட்ஸ்அப் குழு கேட்டுட்டு போகலைன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? லூலு வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வச்சுக்கிற 180 பேர் இருக்கிற குழுவில் வந்து பெண்களை வந்து நீங்கள் ஜட்டி பாடியோட ஃபோட்டோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம பெண்கள் குழு தானே நம்ம போடுவோம், துண்டு கட்டின் படம் போகிறது அதெல்லாம் நடக்குது. அப்போ வந்து பெண்கள் மட்டும் இருக்கிறனால நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குழுவில் இருக்கிற சில பெண்கள் பாஸ்வேர்டு வந்து தன்னுடைய காதலுக்கு தந்துக்கிட்டு அந்த குழுவில் சொல்லாமல் மறைக்கிறாங்க. லூலு வந்து தன்னுடைய ஆண் அட்மின்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கு தெரியாமல் கொடுக்குறாங்க. எல்லாருமே அதை பார்க்கறது மற்ற பெண்களுக்கு தெரியல. அதில் லைவ் செக்ஸ் நடந்துருக்கு. சரிங்களா? அப்போது யாரோ எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா எப்படின்னா, இப்போ சமீபத்தில் வந்து இணையதளத்தை வந்து விபச்சாரம் பண்ணுவாங்களா, அது ஆன்லைனில் வந்து வீடியோ கேமில் வந்து செக்ஸ் பண்ணிக்கிறது, இல்லை வந்து எல்லாம் அது மாதிரி தான் இந்த லூலு குழு சொல்கிறீங்க. ஆனால் இந்த லூலு குழுவுக்கு பின்னாடி பெரியார் சரவணன், கொளத்தூர் மணி, சுபவீரபாண்டியன், சுந்தரவள்ளி, இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள் வந்து பின்னாடி இருக்காங்க. வந்து பெரிய ஷாக்காக இருக்குல்ல? இல்லை, நீங்கள் இது வந்து எப்படி கொளத்தூர் மணியும் எப்படி இல்லை, இதுக்கு பின்னாடி அவங்க வந்து உங்களுக்கு தகவல் தெரியல. லூலு குழுக்கும் லூலு குழுவில் இல்லை மேம், அவங்களை பாதுகாக்கிறதுல அவங்க நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுல அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்பு பேசுறதுக்கான ஆன்சர் நான் முழுமையாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இதுக்கு வந்துட்டீங்க. இப்போ அந்த குழுவில் இருக்கிறத பார்க்குறாங்க இல்லையா? இப்போ இதை எதுக்காக சொல்கிறேன்னா, லூலுவை வந்து அந்த பெண்கள் நம்பினாங்க இல்லையா? அந்த பெண்களுக்கே நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க லூலு. அவங்க வந்து அந்த படங்களை வந்து அந்த ஆண்கள் கிட்ட போய் போடுறப்போ அதில் இருக்கிற ஆண்கள் வந்து அந்த பெண்கள்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் போய் சார்ஜ் செய்து அவங்களோட செக்ஸ் தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க. அப்போது இந்த விஷயத்த அதுவுள்ள நடந்து கொண்டு இருந்தது. நான் பேசி மூடுற வரைக்கும், லூலு மூடுற வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருந்தது. அப்போது இது சட்டவிரோதம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, நீங்களும் அந்த குழுவில் இருந்தீங்கன்னாக்கா நான் இல்லை, நான் லூலு குழுவில் இல்லை. அது திட்டமிட்டு தவறாக தொடர்ந்து பரப்பப்பட்ட பிரச்சாரமாக இருந்தாலும் நான் தினமும் லைவ்ல வந்து அந்த காலகட்டத்தில் 2000 பேசும்போது நான் லூலு குழுவில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேச வரேன்னு சொன்னேன். ஏன் அந்த பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்ணியவாதிகளிடமோ அல்லது அரசியல் சார்ந்த நபர்களிடமோ கொடுக்கலனாக்கா கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க, இதோட விட்டுடுங்க, இதை பற்றி பேச போனால் உங்களுக்கு தான் பிரச்சனையாகும்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பேச வரும்பொழுது அவங்க வாய் அடைச்சி அனுப்பியிருக்காங்க. இது வந்து ஓவியாவும் புதிய குரல் ஓவியா பெரியாரியவாதி அவங்களும் தப்பில், டாக்டர் ஷாலினி அந்த வேலையை பண்ணியிருக்காங்க, மனிதி பெண்கள் சேர்ந்தவங்களும் அதை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த குற்றத்தை ஏன் மூடி மறைக்கணும்? டாக்டர் ஷாலினி 2020 ஜனவரியில் பெரியார் பேரை சொல்லி பாலியல் சுரண்டலுக்கு பெண்கள் உட்படுத்தப்படுறாங்கன்னாக்கா நீங்கள் அதுக்கு அவங்க நின்று இருந்தாக்கா நான் பிரான்ஸ்லேருந்து இங்கே வந்து நிற்கணும். நீ உன் கருத்துக்கு உண்மையாக இருக்கியா? நீ ஒரு நக்கீரன் பேட்டியில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு இது நடக்குதுனாக்கா உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு பிளேஸ். நீங்கள் ஒரு சமூக மருத்துவர்னு ஒரு பட்டப்பெயர் கொடுத்தாக்கா அதை ரசித்து ஏற்றுக்கிறீங்கல்ல, அப்போ சமூக மருத்துவரால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டு உங்களை அதோட ஒரு வேலை முடிச்சிடுமா?
அப்போ ஏன் உங்களால் முன்னெடுக்க முடியலாம்? அது போன அதை தொட்டாக்கா அது அரசியல்வாதியாகும். சமுதாய சீர்திருத்தத்துக்கு அவங்க டாக்டர் ஷாலினி இல்லை. ஏதாவது மனக்குழப்பத்துக்கு உள்ளாகி அவங்க கிட்ட வந்து மன அழுத்தம்னா அதுக்கு வந்து அது அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்காக அந்த பெண்களுக்கு ஆலோசனைன்ற பேரில் அது மூலிமா வருவாயிற்ற இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், உங்களுக்கு என்ன காரணம் இருக்குது இவ்வளவு செலவு பண்ணி இப்போ 2வது முறை வந்திருக்கீங்க, எனக்கு இப்போ நிறைய செலவாகுறோம், அந்த பொருளாதாரத்தை பூர்த்தி செய்கிற இடத்துல நான் நிற்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சமூக பார்வை இருக்குது. அந்த சமூக பார்வை எனக்கு எது கொடுக்குதுன்னா பெரியாரியல், மார்க்சியம், இந்த கருத்தியல் அடிப்படையில் நான் அந்த விஷயத்தை உள்வாங்குறேன். இதை ஏன் இந்த பெண்கள் தமிழ்நாட்டு இந்த பெண்ணியலாளர்கள் சொல்லிக்கிறவங்க? ஏன்னா இப்போ நானே கூட என்னை ஃபெமினிஸ்ட்னு கூட சொல்லிக்க முடியாது. நான் ஒரு அமைப்பாக தான் நான் செயல்படுறேன். அந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களை பேட்டி எடுத்தாலும் சிடிஎஃப் அமைப்புடைய பெண்ணியவாதின்னு சொல்லி அவங்க என் பேரை போட்டு போடலாம். ஆனால் நானே என்ன பெண்ணியவாதின்னு போட முடியாது. ஆனால் லூலு வந்து தன்னை பெண்ணியவாதின்னு சொல்கிறாங்க. லூலு உருவாக்குற பெண்ணியம் அந்த குழு வந்து லூலு இசம்ட்டு இளங்கோவன் கீதா சொல்கிறாரு. பெரியாரிசம் மாதிரி லூலு இசம்ன்றாரு. பெரியாரிசம் என்பது என்ன, லூலியிசம் என்பது என்ன, பெரியார் யார், லூலு யாருன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம வச்சு அதன் வந்து அரசியலாக விவாதிக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த காலகட்டத்தில் உருவாக்கி இதன் மூலியமாகவாது பெண்ணியம்னா என்னன்றதையே நம்ம விரிவாக பேசலாம். பெரியார் பெண்ணியம் வந்து எவ்வாறான பெண்ணியம்ன்றத இன்னும் நம்ம சிறப்பாக புரிய வைக்க இந்த பெரியாரியவாதிகள் முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாம் ஓடி மறைஞ்சிட்டாங்க. எதுக்காக ஓடி மறைஞ்சாங்க? ஒரு விவாதம் உருவாகும் போது நான் பேசும் பொழுது பெரியாரியவாதிகளில் சிலர் மணி அமுதன் எடுத்துப்போம், எப்படி அவருடைய அணுகுமுறை எப்படி வந்து ஒன்றுமே தெரியாது, குழுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது, சகட்டு மேனிக்கு சைக்கோ தமிழ்ச்சின்னு பேசிக்கிட்டே இருந்த ஒரு நபர். நீ ஒரு பெரியாரிஸ்டா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சா தான் நீ பேச முடியும். அந்த அறிவே இல்லைன்னா நீ எப்படி ஒரு பகுத்தறிவாதியாக சொல்லிக்க முடியும்? உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ பெரியாரிஸ்ட் சொல்றதுக்கு? ஆண்கள் எல்லாம் பேசி பெண்களை இப்போ நான் சரி சமய டே நீ சைக்கோ மணி அமுதன் இல்லையான்னு நான் வந்து பண்பட்ட இடத்துல இருந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா என்னன்னா, அடிப்படையா நீங்க பெரியாருக்கு எதிராக பேசுறீங்க, இந்த இந்த பெண் விடுதலை பத்தி நீங்க பேசும்போது இந்த பெண் விடுதலையை வச்சு இவங்க வந்து இந்த தவறு நடக்குதுங்க போது இது பெரியார் மேலேயே குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி தானே வரும். பெரியார் ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்துறார், அது பெரியாரியல். பெரியார் மறைந்த பிறகு பெரியாரிய கருத்தியலை பின்பற்றுபவர்கள் பெரியாரியவாதிகளாக அடையாளப்படுத்துகிறார். பெரியாரும் பெரியாருக்குரிய கருத்தியலும் சரியானது. மணி அமுதன் மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் தங்களுக்கு சைட் அடிக்கிறதுக்கோ தங்களுடைய வேலை இல்லாமல் நான் ஒரு இயக்கத்தில் இணைஞ்சிக்கிட்டு நான் பொறுக்கி துண்டு பழைக்கிறதுக்கு நான் அந்த சமூக பிரச்சனையை பேசிட்டு நான் ஒரு சீன் போட்டுன்னு கெத்து காட்டின்னு இருக்கிறதுக்கு ஒரு பெரியார் வச்சுட்டு இருக்கிற மாதிரி பெரியார் சரண் மாதிரி பொறுக்கிகள் இருந்தாக்கா தங்களை அதுங்க பெரியாரிஸ்டுகள் சொல்லிக்கிட்டாக்கா அந்த மாதிரி சொல்லிக்கிறவங்களும் நீங்கள் பெரியாரிஸ்டுகள் நம்பினாக்கா அப்புறம் எங்களை மாதிரி பெரியாரிஸ்டுகள் நாங்கள் பேச ஆரம்பித்தா சைக்கோ மாதிரி தான் தெரியும். ஏன்னாக்கா எந்த சைக்கோ வந்து சொந்த பணத்தை போட்டுக்கின்னு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து கருத்துக்காக கொள்கைக்காக இது நீங்கள் பேசுறது பெரியார் பெண் விடுதலை இல்லை, இது தவறான பெண்ணியம், நீங்கள் யாருக்கு சார்பாக நிற்கிறீங்க நான் அவங்கள அம்பலப்படுத்த முற்படும் பொழுது எத்தனை நாள் என்னை சைக்கோன்னு சொல்லிட்டு இருப்பேன். 1 வருஷம் சொல்லுவேன், 2 வருஷம் சொல்லுவேன். அப்போ எனக்கு சார்பாக வழக்குகள் முடிவுகள் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இப்போ வந்து பேச சொல்லு, இப்போ திரும்ப வந்து சைக்கோன்னு வார்த்தை சொல்லு. அப்போது டிவிக்கு மணி அமுதனை எப்படி பேச அப்படி அனுமதிக்குது? உதாரணத்துக்கு வந்து மணி அமுதனும் பேசுறாரு. ஆமா, அப்ப பெரியார் இயக்கம் வந்து எவ்வாறான பொறுக்கிகளை உருவாக்கி கொடுத்துருந்தா இப்ப நான் கேள்வி சற்று முன்பா கேட்பேன், இங்க உங்களுக்கு முன்னாடியே கேட்கிறேன். ஒரு மார்க்சிய லெனின் அமைப்புகள்ல பாலியல் குற்றவாளிகளை கண்டிக்கிறாங்க, நீங்க அது தனிநபர் சுதந்திரம்ன்றீங்க. அப்ப விபச்சார குடும்பத்தை உருவாக்குறீங்களா, பெண்களை விபச்சாரத்துக்கு தூண்டுகிறீங்களா, இதுக்கு குளத்தூர்மணி இணக்கமா அப்படின்ற கேள்வி எதுக்காக? இதுலதான் குளத்தூர்மணி வராங்க. கேட்கலன்னு உங்களுக்கு வருத்தம். கண்டிப்பா ஒரு கிரிமினல் வந்து எப்படி சிந்திப்பான்னாக்கா தன்னை பெரியார்வாதின்னு சொல்லினா கூட அவன் கிரிமினலா தான் சிந்திப்பான். அப்படி சிந்திச்ச வந்து பெரியார் சரவணன் வந்து பெரியாரிஸ்டுகளிடம் வந்து முதல்ல தமிழச்சியை தனிமைப்படுத்தணும். என்னன்னாக்கா தமிழச்சி என்பவர் பிரான்ஸ்ல இருந்துக்கிட்டு வெறும் இணையம் மூலியமாக மட்டும் பெரியாரியலை பேசல, கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நீண்ட வருடமாக வந்து கருத்தியலாக முன்னெச்சிட்டு ஒரு நபர் பாண்டிச்சேரிக்கு வந்த கொளுத்துமணியோட தோழமையோடையும் அல்லது எனக்கு நிறைய தோழர்களும் உங்களோட பயணிச்சுட்டு இருந்த நபர். ஒரே ஒரு தகவல் சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய நினைக்கிறேன்.
கோவையில் ராணுவ லாரி உடைப்பு போராட்டம் வந்து 2009 தோழர் ராமகிருஷ்ணன் பேத்திகா அப்போ நடத்தினார். அதில் வந்து ஆறுமுகசாமின்னு ஒரு தோழர், அவர் தான் வந்து ஈழத்தில் மேதகுரு தலைவர் பிரபாகரன் வந்து அந்த கோவை பகுதியில் பயிற்சி இதுக்கெல்லாம் வந்து அவர் இருந்தார். அந்த தோழர் என்னை அழைத்து அவர் வந்து 2 ஆவணங்கள் கொடுத்தார். என்ன ஆவணங்கள்னாக்கா, தோழர் சுவரெழுத்து சுப்பையான்னு ஒருத்தவர், அவர் கைப்பட எழுதிய ஆவணம். அதை கொடுத்து, தோழர் இது உங்ககிட்ட இருந்தால் அதை நீங்கள் மிகச்சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும். இது அப்போ வந்து நான் இணையதளத்தில் நிறையா பேசிட்டு எழுதிட்டு இருந்தேன். அந்த புத்தகத்தை இப்போ நான் ஃப்ரான்ஸ்லேருந்து இப்போ இங்கே வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இது இப்போ நான் அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். இந்த 20 வருஷத்தில் அந்த புத்தகம் வந்து நான் வாசிப்புக்கு உட்படுத்தியிருக்கேன். அதை ஆவணப்படுத்துறதுக்கான முயற்சியை வந்து நான் நிறுத்திட்டேன். இப்போ அந்த இது புறக்கணிக்க முடியாது. இது நான் மதிப்புக்குரிய ஒரு தோழராக பார்த்து, தோழர் சுவரெழுத்து முத்தையாவுடைய அந்த அவருடைய படிப்பறிவில்லாத அந்த நபர் எழுதி அந்த தத்துவம் வாசிப்புக்கு உட்படுத்தும் போது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்போ அது வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப இப்படியெல்லாம் ஒரு பெரியாரை சுற்றி தோழர்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்காங்களான்ற உணர்வு கொடுக்கும். நான் இப்போ அந்த வெப்சைட்லேயே ஆவணப்படுத்துறது சப்ஜெக்டில் நான் இல்லை. இது ஒரு அவசியமான அத்தியாவசியமாக இது உங்ககிட்டே இது பெரியார் இயக்கத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு ஆவணம்ட்டு கொடுக்க போகிறேன். அந்த அளவுக்கு இன்றளவுக்கு நான் உண்மையான உணர்வாளராக நேர்மையாக இருக்கிறேன். பகுத்தறிவுனா என்ன? உன் கருத்தியல நீ தெளிவாக இருக்கியா? அந்த கருத்தியலுக்கு சமூக வழியில் உண்மையான வழி நடக்கிறியா? அவ்வளோதான். நீ ஒரு அரசியல் மாதிரி பொறிக்க பயமாரி செஞ்சுட்டு இருக்க. நீ பெரிய அரசனை கருப்பு சாட்டையை மாட்டி நீ பொறித்தனை பேசிட்டு நீ சைக்கோ தமிழ்ச்சினாக்கா என்னை எல்லாம் பேச உனக்கு என்ன இவங்க குற்றச்சாட்டு இது மாதிரி பயங்கரமா பேசுனதுக்கு வந்து நீங்க போய் குளத்தூர் மணிகிட்டையும் சுபவீர பாண்டியட்டையும் மற்ற முறையிட்டீங்களா, கேட்டீங்களா ஏன் அப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு? இங்கே பாருங்களா, சென்ற 2022 நான் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது சாரதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க 2 பேருக்கும் நான் மணி எழுதிக்கிட்டு என்னென்னா தோழருக்கு குளத்தூர் மணி முன்னுக்கு புறனான ஒரு அறிக்கை வெளியிட்டதன் மூலயமாக நானும் சாரதாவும் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தப்பட்டோம். எங்கள் மேலே வந்து மோசமான குற்றச்சாட்டுலாம் 2020 வழக்கு பதிவு வரைக்கும் நடந்தது. நான் சோர்வாகலை. நான் தொடர்ந்து போராட வேண்டும்ன்ற தன்முனைப்பட இருந்தேன். இவங்க யாரும் வந்து என்னை வந்து காயப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ புறக்கணிக்கவோ முடியாது. இது சாதிய இதில் வந்து ஒடுக்க தனிமைப்படுத்துகிற சாதிய இது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பெரிய அரசுகளும் தமிழச்சியை தனிமைப்படுத்த வேண்டிய உணர்வு இருந்ததுனாக்கா இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்ன சரியாக புரிஞ்சுக்கிற தோழர்கள் இருக்காங்க, சரிங்களா? அப்போது குளத்தூர் மணி வந்து எதுக்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும்ன்ற கேள்வி இருக்குது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நான் குளத்தூர் மணியுடைய மனநிலையை வந்து நான் அவருடைய காரணங்களை ஆராய முற்படுறேன். அறிக்கை நான் பேசிட்டு வந்த காலகட்டங்களில் அவர் பேசிய விதங்கள், இன்னும் கேட்டால் குளத்தூர் மணி கூட என்னுடைய கணவர் இந்தியாவுக்கு வந்திருந்த பொழுது குடியரசு தொகுதிகள் புதுசாக அனைத்தும் வந்து கொடுத்தார். நான் எப்போ ஃபோன் போட்டு பேச விரும்பினா உடனே ஃபோன் எடுத்து பேசுவார். பேச முடியாத சூழல் இருந்தாலும் மேடையில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். மேடை நிகழ்ச்சி முடிஞ்சாரா என்ன தோழர் அவசியம் எதோ கூட்டிங்களா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நல்ல தோழர் தான். ஆனால் ஏன் என் தோழரை வந்து இந்த விஷயத்தை நான் வந்து கடுமையான கண்டனத்துக்கு உட்படுத்துறேன்னா, நான் தோழன் மதிச்சதுக்கான நீ உண்மையான கருத்தியல் கொண்ட ஒரு நபராக இருக்கிறதால தான் உனக்கு அந்த மரியாதையை நான் கொடுக்குறேன். அந்த தகுதி உங்களுக்கு இல்லைனாக்கா நீங்கள் ஏன் இப்படியான ஒரு இதை வந்து செஞ்சீங்க? எனக்கு ஒரு விளக்கம், தன்னில விளக்கம் கொடுக்க மறுக்கிறார். அறிக்கை வெளியிட்டதில் சொதப்பல். இதில் போய் நான் மறு விளக்கம் கொடுக்குறேன்னு போனாக்கா தன்னுடைய அமைப்பு சார்ந்த தோட்ட அம்பலப்பட்டுருவார். அப்போ நான் இந்தியாவுக்கு வர டைமில் நான் மனு எழுதி போகும்போது அவருக்கு ஒரு பதட்டம் வருது. இது வந்து திவிக பொதுக்குழுவில் வந்து தோழர் இவ்வளோ பேசுகிறாங்க, மனு எழுதி எடுத்துகிட்டு வராங்க, குளத்தூர் மணி போய் சொல்லியிருக்காரு, அவர் ஏன் ஒரு பாலியல் குற்றங்களை மூடி மறைக்கிறாரு, இவர் ஏன் ஒரு மோசமாக நடந்துக்கிறாரு, கட்டற்ற பால் உறவை ஏன் ஆதரிக்கிறாரு, திருமணம் கடந்த உறவை ஏன் ஆதரிக்கிறாரு, அவருக்கு காதல் செய்ய உரிமை இல்லையான்னு எவிடன்ஸ் செய்கிற பொறுக்கித்தனத்தை ஏன் அது காதல்ன்ற பிறாலும் செய்கிறாரு. காதல்னா ஒன்றுமே இல்லைன்னு பெரியாரே சொல்கிறாரு. காதல் என்பதே செத்தற்ற ஒரு வார்த்தைக்கு நீ அவ்வளோ மதிப்பு கொடுக்குற. அந்த இது பணத்துக்காக ஒரு NGO வச்சுக்கிட்டு பொறிக்கு தூண்டுற வாழ்க்கை, உடல் உழைப்பே இல்லாமல் வேலைக்கே போகாமல் அமைப்பு ரீதியாக நாங்கள் சமூக போராளிகள் சொல்கிற பல பொறுக்கிங்க தான் இங்கே வந்து பெண்கள் விஷயத்தில் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. இல்லை, பெண்கள் விஷயத்தில் இந்த எவிடன்ஸ் கதிரை
என்னுடைய நான் அரசியலாக பயணிக்க வேண்டியது இருக்குன்னா நீ பொறுக்கியோட நீ என்னை அண்ணன் அரசியலாக பயணிக்க வேண்டியது இருக்கு. இப்ப சிவா ஒரு மரணம் ஒண்ணு நடந்திருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கோவையை சார்ந்தவர். ஆமா ஆமா. அவரு சாகத்துக்கு முன்னாடி பேர் குளத்தூர்மணி, சுபவி, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள்ல சில பேர்லாம் வந்து சொல்றாரு. அப்போ இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னொரு பக்கம் விஜய் பழனிசாமிய மயிலாப்பூர்ல வந்து ஒரு டிவிக்கன்ற ஒரு அலுவலகத்துல எதுக்காக தக்க வைக்கிறாரு குளத்தூர்மணி? அப்போ நிறைய முன்னுக்கு பின்புறம்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. நீ சரியா நடக்கிறியா, சரியா இயங்குறியா? இதை நான் கேள்வியா கேட்டேன். சைக்கோ தமிழ்ச்சி, நான் சைக்கோவாவே இருக்கட்டும், உனக்கு அறிவு இருக்குல்ல, நீ பகுத்தறிவு தானே. தமிழ்நாட்டில் உன்னை நம்புற நம்பிக்கையோட பயணிக்கிற தோழலுக்கு மத்தியில நீ உண்மையா இருக்கியா? அப்போ உண்மையா உன்னுடைய வெளித்தன்மையை வெளிப்படுத்து. என்கிட்ட பேசல, எவிடன்ஸ் கதிர்க்கு காதலை சொல்ல உரிமை இல்லையான்னு கேட்குறல்ல. எல்லாருக்குமே காதலை சொல்ல உரிமை இருக்கு. ஆனா திருமணமான ஒருத்தருடைய மனைவி கிட்ட போய் காதலை சொல்ல உரிமை இருக்குன்னு சொல்றிய, அதை வந்து பொதுவில் மேடை போட்டு பேசு. ஆனா சுபவி பேசியிருக்காரு, காதல்ல எல்லாம் நல்ல காதல், கள்ளக்காதல், திருமணம் கடந்த உறவுக்கு. இந்த பொறிக்குத்தனத்தெல்லாம், இந்த பொறித்தனமான பேச்சுக்கெல்லாம் என்ன மாதிரி நியாயப்படுத்துறது? திருமணம் கடந்த உறவு வந்து நியாயப்படுத்துறது நியாயமற்றது. நியாயமானது எது தெரியுமா? இருவர் நம்பிக்கையின் உடன்படிக்கையின் அடிப்படையில் இணைந்து பயணிக்கிற ஒரு வாழ்க்கை ஒப்பந்தத்தில் உண்மைக்கு புறம்பாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மாறுறாங்கன்னா அது பெண் செஞ்சாலும் தவறு, ஆண் செஞ்சாலும் தவறுன்ற பகுத்தறிவு இல்லாத நீ ஒரு பெரியார் இயக்கத்துல இருக்காதுன்னு சொல்றேன். அப்படி பார்த்தா இன்றவருக்கு பெரியார் இயக்கத்துல ஒரு 50 பேர் கூட தேர்வாங்களான்னு தெரியல. ஏன்னா நிறைய பொறுக்கிகள் வந்துருச்சு. எல்லாமே தனிப்பட்ட விவகாரம்னு பேச ஆரம்பிச்சிட்டார். குளத்தூர்மணி அப்படிதான் பேசுறாருன்னா முதல்ல நீ தலையே சரியில்லைன்னா தலையை சரிப்படுத்துன்ற. இப்போ இந்த விஷயங்களை லூலு கும்பல் பற்றி பேச பிறகு, இந்த வழக்கு பதிஞ்ச பிறகு உங்களோட பாதுகாப்பு வந்து சில இடங்களில் கேள்விக்குறியாகுதுல்ல. இப்போ நீங்கள் வந்து போகிறதுக்கு எந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் இருக்கு? என்ன உங்ககிட்ட என்ன சொன்னீங்க, உங்கள் காரில் நீங்கள் வந்து ஆள் முன்னாடி வச்சுட்டு வரீங்க, பின்னாடி நீங்கள் காவலுக்கு வரீங்கன்னா நீங்கள் நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்க போகிறது கிடையாது. இந்த பொறுக்கிங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் என்ன கூடுமான வரைக்கும் பாதுகாத்துக்கொள்வேன். என்னை வந்து பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துவதற்கோ கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளவோ இவர்களுக்கு துணிச்சல் கிடையாது. அப்படி துணிச்சல் இருந்தா வாங்க. அச்சுறுத்தல் வந்திருக்கா உங்களுக்கு? யாருக்கு? உங்களுக்கு. என்னது அச்சுறுத்தல் வந்திருக்கா உங்களுக்கு? வரவே இல்லை. என்னன்னாக்கா ஒரு விஷயம் நான் சொல்றேன். கடந்த நான் 20 வருஷமா ஃபேஸ்புக்கில் இயங்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சில பெண்கள் ஃபேஸ்புக்கில் பல பெண்கள் ஐயோ என்னை ஐ லவ்னு சொல்லிட்டா, ஐயோ இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான். ஏன் என்னை பார்த்தா மற்றவங்களுக்கு வந்து வருதோ, என்னை பார்த்தா மரியாதை வரும். என்கிட்ட வந்து இன்பாக்ஸில் வந்து பேசினா கூட மேடம்னுவாங்க, தோழன்னு சொல்லுவாங்க. நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்படியே அரிதாக ஒரு சிலது விஷயம் வந்தாலும் ஒரே பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் நான் என்ன விஷயத்த பேசுகிறேன், எப்படி நடந்துக்கிறேன், அதே தான் என்னுடைய உள் நிலைப்பாட்டிலையும் இருக்கும், வெளி நிலைப்பாட்டிலையும் அதுதான் இருக்கும். எங்கே பலர் வந்து இன்பாக்ஸு கதைக்கு போனால படு கேவலமாக போகுது, எவிடன்ஸ் கதை ரேஞ்சே இப்படி போகுது, குளத்தூர்மணிக்கு ரேஞ்சே இப்படி இருக்குது, சுபவி. ஆனால் அதுக்கு மேலே இப்போ சுபவியுடைய விஷயத்துக்கு நம்ம ஒரு விஷயம் நான் பேசணும். இப்போ பென்டாக்குன்னு ஒருத்தவர் திமுகவை சேர்ந்த ஒரு நபர் 2023 நக்கீரன்ல என்னுடைய நிர்வாண படங்கள் வெளியிட்ட ஒரு நபர், அவனுக்கு வந்து பெரியார் சவரன் படங்களை கொடுத்ததா சொல்லி நக்கீரன்ல அந்த செய்தி வருது. அவன் சொல்கிறான் பெரியார் சவரன் தான் இந்த படங்களை கொடுத்து வெளியிட சொன்னான். அதே சமயம் தமிழச்சியும் சாரதா என்பவரும் சேர்ந்து ஒரு பார்ப்பன நபரன் தாயை வந்து கடத்திட்டாங்க. சாரதாவை சொல்கிறாங்க, என்ன சொல்ல கடத்திட்டாங்க. அதில் வந்து இன்வால்வ் ஆகி வேலை செஞ்சு கொடுத்தது சுபவி டீம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். என்னுடைய கேள்வி என்னன்னா, டீம்னா என்ன? ஒரு ஆள் கடத்தப்பட்டிருக்காருன்னா டீம் இல்லை, ஒரு ஆள் கடத்தப்பட்டிருக்காருன்னா நீ காவல்துறைக்கு போய் புகார் கொடுக்கணும். சுபவி ஒரு டீம் வச்சு நடத்துறா, தமிழக அரசு அதை டீம் வச்சு நடத்துற சுபவிக்கு அனுமதி கொடுத்துருக்கா? இங்கே எல்லாருமே கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு குழு வச்சிருக்காங்க. சுபவிக்கு எதுக்கு கட்ட பஞ்சாயத்து? நீ பெரியார்வாதி தானே, நீ பொறுக்கி கிடையாது. நீ கட்ட பஞ்சாயத்து எதுக்காகத்துக்கு டீம் வச்சு நடத்திட்டு இருக்க? அந்த கட்ட பஞ்சாயத்தில் என்னென்ன பண்ணுற? இந்த விவாதங்கள் நான் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பெண் குணா என்பவர் சுபவி அமைப்பில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் இப்போ சற்று ஞாபகத்துக்கு வரல. அவருடைய மனைவி வந்து மதம் மாற்றம் செய்ய சொல்லி ரொம்ப நெருக்கடியை கொடுக்குறாரு. குடும்ப வன்முறைக்கு உட்படுத்தப்படுறாங்க அந்த பெண். அவங்க வந்து சுபவி கிட்ட முறையிடுறாங்க. சுபவி வந்து ஏன் நீ ஏன் மதம் மாறக்கூடாது அப்படின்ற, கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடு,
மதம் மாறுவதோ மாறக்கூடாதுன்றது முடிவெடுக்க வேண்டியது நான் வந்து நீங்கள் ஒரு பெரிய தலைவர்கள் அடிப்படையில் உங்ககிட்ட முறையிட்டாக்கா நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு போ. மேடை இந்த விடுதலை பெண் விடுதலை பேச்செல்லாம் மேடை பேச்சுக்கு சரி வரும்னாக்கா பொறுக்கி நாயே உனக்கு எதுக்கு அப்புறம் பெரியார் பெண் விடுதலை பேசிட்டு பெரியாரியவாதி கருப்பு சட்டையை போட்டு இன்னும் இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து ஏதாவது பதவி கிடைக்கும்னா பொறுக்கி தூட்டு உட்காந்துட்டு இருக்க. இதை அம்பலப்படுத்தினேன். இதை நான் பேசுறத அந்த பொண்ணை எழுதி வச்சிருக்கு ஃபேஸ்புக்கில். அறியப்படாத பக்கத்தில் இருக்கு. அறியப்படாத பக்கத்தில் ஒரு சிலர் பேசுகிற விஷயத்த அவருடைய வாய்மொழியாக நான் வெளிப்படையாக உட்காந்து விவாதத்தை பேசுகிறேன். சுபவி என்ன பண்ண முடியும்? இப்போ நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கேன். இவ்வளவு பொறித்தனம் செய்கிற நீ என்ன பெரியாரவாதி? ஒரு பெண்ணுக்கு ஒரு பேசுகிற சுதந்திரம் இல்லை, பெண் பேசுகிற விடுதலையெல்லாம் வந்து மேடை பேச்சுக்கு வரணும்னு சொல்றதுக்கு யாரு? நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு மேடை போட்டு கொடு, நான் பேசுவேன், வந்து நீயோ வா, பெரியார் பெண் விடுதலை பேசுகிற தகுதி உனக்கு இருக்குதா? நீ சேர்த்து எல்லாமே ஐயக்குத்தணும். ஆனால் அந்த பேச்சு தந்திரம் இருக்குதுல்ல, ஒரு அரசியல்வாதிக்கு கூறிய அத்தனை குணங்களும் கொண்டவர் அந்த சுபவி. மேடையில் பேசுறதுக்கு பெண் விடுதலை மேடைக்கு முத்தாட்டம் பெண் விடுதலை. இவ்வளவு மீறியும் அவருக்கு பின்னாடி இவளுக்கு திமுக இருக்கு, இல்லை அரசியல் தலைவர் இருக்காங்க, இவ்வளவு மீறியும் அவங்கள வந்து நீங்க ஜெயிச்சிருப்பீங்கன்னு நம்புறீங்களா? ஒரு விஷயம், இப்போ நீங்க அறிமுகப்படாத ஒரு ஊடகம் சரிங்களா, இங்கே இன்று காலையில் நீதிமன்றத்துக்கு முன்பு அறியப்படாத ஊடகத்தை சார்ந்த சிறு சிறு மனிதர்கள் உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து என்னை வந்து பேசுனதுலேருந்து எடுக்கிறீங்க. சிறு சிறு நெருப்பு தான் எனக்கு தேவை. இந்த சிறு நெருப்பு வந்து என்னுடைய தகவலை வந்து தமிழக மக்கள்கிட்ட பரவலாகட்டும். அதனுடைய அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதில் எனக்கும் அரசியல் செய்ய தெரியும். நீங்கள் பொறித்தனமான அரசியல் செய்கிறீங்கன்னாக்கா எனக்கு சட்ட ரீதியாக இதை வந்து இந்த பெண்கள் குழு பிரச்சனையில் இருக்கிறத வந்து சட்ட ரீதியாக முன்னெடுக்கிறதுக்கான அதிகாரத்தோடு தான் நான் உள்ளே வந்து இன்வால்வ் ஆயிருக்கேன். ஐரோப்பிய மனித உரிமை ஆணையம் தமிழச்சி பாதுகாக்கப்பட வேண்டும், போலீஸ் வரைய கூட வந்து நிற்குது. இது எப்படி சாத்தியமாச்சு? தமிழச்சி என்ற ஒரு தமிழ் பெண்ணுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாதுகாப்பு இல்லை. ஏன்னா 2022 வரும்பொழுது கொளத்தூர்மணி வந்து சம்பவம் என்ற ஒரு வார்த்தையை சொன்ன காரணத்துக்காக நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு, மனு கொடுக்க போறது ஒரு சம்பவம் சார், நான் நாளைக்கு அங்கே போறேன்னு சொன்னதை அன்னைக்கு இரவு 12 மணிக்கு உமாபதி மயிலாப்பூரில் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மறுநாள் என்னையும் சாரதா என்பவரையும் காவல் நிலையம் வரைக்கும் அழைத்து சென்று எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு வந்தது. கடைசியில் எங்கள் வழக்கறிஞர் வந்து அதுக்கான தொகையை கொடுத்து எங்களை மீட்டு வெளியேற்றிட்டு வந்தார். அப்போ பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறத உணர்ந்த நான், ஒரு கொளத்தூர்மணி பெரியார் இயக்கமே இந்த வேலை செய்தா அப்போ அரசியல் கட்சியில் என்ன பண்ணும்? ஏன்னா திமுக சம்மந்தப்பட்ட நபர்களும் அந்த லூலுக்குள்ள இருக்காங்க. அப்போ இந்த முறை வரும்பொழுது மிக சரியாக திட்டமிடுதலோட இந்திய தேசிய மகளிர் ஆணையத்தை நான் சொன்னேன், எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. 2022 வந்ததுக்கு இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஐரோப்பிய மனித உரிமை ஆணையத்தில் சொன்னேன், நான் இப்போ வந்து இந்தியாவுக்கு போகணும், நான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேச போகிறேன், எனக்கு சில உதவிகள் செய்யுங்க, எனக்கு பாதுகாப்பு தேவையான பொழுது அவங்க இந்தியன் அம்பாசிடர் பேசுவதோ எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சில விஷயம் நான் பேச விரும்பல. பாதுகாப்பு எனக்கு இருக்குன்றது வந்து ஐரோப்பிய மனித உரிமை அமைப்பு மூலியமாக மட்டும்தான் சாத்தியமாக முடிஞ்சது. அந்த இடத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர் இன்று தமிழ்நாட்டுக்குள்ள போலீஸ் பாதுகாப்போட வரனா அது உடனே வந்து பிஜேபி ஆளுங்க அனுப்புனாங்க. பாதுகாப்போட நான் இருக்கேன். அந்த பாதுகாப்பு எந்த அளவுக்கு எனக்கு உதவி புரின்னு எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டு காவல்துறை பாதுகாப்பு வரணும்னு இப்போ கேட்க முடிய சூழ்நிலை நான் இல்லை. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை பாதுகாத்துக்கிட்டு இந்த விஷயத்தில் வந்து தொடர்ந்து போராடணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு நன்றி.